ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நானும் இவரும் சேர்ந்து இப்படி உட்காந்து பேசி விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எங்கள் சேனலில் விளாக் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ 2 நாளாக தான் ரெகுலராக விளாக் வருது. அதுக்கு என்ன காரணம், எதனால நாங்கள் வந்து விளாக் போடலை, எங்கள் யூடியூப் சேனல் எங்ககிட்ட தான் இருந்துச்சா, யூடியூப் சேனலில் நம்ம ஒரு திருவிழாவுக்கு போயிருந்த விளாகில் வந்து எங்களுக்கு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளாக் போட்டிருந்தோம். அந்த விளாகை பார்த்துட்டு என்னோடய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு என்ன தான் யூடியூப்பில் பிரச்சனை, எதனால உங்கள் யூடியூப் சேனல் போச்சுன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. எதனால எங்களுக்கு பிரச்சனையாச்சு, எதனால நாங்கள் அந்த மாதிரி பேசியிருந்தோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை, அவசரம். அதாவது நம்ம ஒன்று வருதா, நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிடணும் அப்படின்ற ஒரு அவசரம். முந்திரி கொட்டைங்க வாங்கல, அந்த மாதிரி தான் மீனா பண்ண வேலை. அப்படிலாம் கிடையாது. இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நான். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 4 வருஷத்துக்கு ஒருக்க கூகுள் ஆட்சன்ஸ், ஃபஸ்ட்டு யூடியூப்னா யூடியூப் மூலயமா மட்டும் நம்ம வந்து சம்பாதிக்க முடியாது. யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறது மூலயமா அதில் ஏறுற ரெவன்யூ எல்லாமே ஆட்சன்ஸ் போயிட்டு ஆட்சன்ஸ் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் வந்து வரும். 4 வருஷத்துக்கு ஒருக்க ஆட்சன்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லும். அந்த அப்டேட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்தது. அதை கிளிக் பண்ண உடனேயே என்ன மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம்ல மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி வேறு, நம்ம கூகுள் ஆட்சன்ஸுக்கு கொடுத்துருக்க மெயில் ஐடி வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூடியூப் ஆட்சன்ஸில் கொடுத்துருக்க மெயில் ஐடி வேறு, யூடியூப்புக்குன்னு ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மெயில் ஐடி வேறு. இது வேறு மெயில் ஐடி, இது வேறு மெயில் ஐடி. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண உடனேயே நம்ம கூகுள் க்ரோமில் எந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மெயில் ஐடிக்கு தானே போகும். அதை கிளிக் பண்ண உடனேயே யூடியூப்பில் எந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும், க்ரோமில் அந்த மெயில் ஐடி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் டேரெக்டாக அதுக்கு போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதை வந்து அதில் ஆல்ரெடி ஒரு ஆட்சன்ஸ் இருந்திருக்கு. இந்த மெயில் ஐடியில் ஒரு ஆட்சன்ஸ் இருந்திருக்கு, ஆட்சன்ஸ் மெயில் ஐடியில் ஒரு ஆட்சன்ஸ் இருந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக அதுக்கு போனனால சரி இதுதான் யூடியூப்போட கூகுள் ஆட்சன்ஸ் ஐடியை நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை அப்படியே காமிச்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்படியே காமிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டியும், நம்மளுக்கு வரதே $100, $180, அதிகபட்சமே $200, $210 இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த அப்டேட் காமிச்சது நான் அப்டேட் பண்ணாதனால கிட்டத்தட்ட $120 மேலே பிடிச்சிட்டாங்க. அந்த எங்களுக்கு வந்து $210 தான் இருந்துச்சு, $120 மேலே பிடிச்சனால அந்த கொசர் இருந்த அந்த $90 சம்திங் கிட்ட வந்து $90-80 சம்திங் வந்து அப்படியே நின்றுடுச்சு. $100 மேலே வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த மாதம் தான் பேமெண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி வந்துருச்சா. அதனால் என்னடா மாதம் இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட்டே வராமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோமில் போயிட்டு அந்த ஆட்சன்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கீழே நம்மளோட ஆட்சன்ஸோட இது காமிக்கும். அதை சேஞ்சுன்னு தான் கொடுத்தேன், அது சேஞ்ச் ஆகி போச்சு. அதனால ஆட்சன்ஸ் கட் பண்ணிட்டாங்க, யூடியூப்லேருந்து கட் ஆகிடுச்சு, பேமெண்ட் வராமல் போயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு. நானும் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணி அழுது தள்ளியாச்சு. என்னடா பேசுகிற கேட்டு அவங்க வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அவங்க சொல்கிறது எல்லா பேரும் ஒரு ஆள் 2 ஆள்லாம் இல்லை, இருந்தால் எப்படி ஒரு 10 பேர்த்து கேட்டிருப்போம். 10 பேர்த்தையும் கேட்டு அப்புறம் அதை பண்ணு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. விட்டுரு, ஒரு மாதத்துக்கு விட்டுரு அப்படின்ட்டு அவங்களே சொன்னேன். நீ என்ன ஒரு 32 நாள் கழிச்சு தான் நீங்கள் இதை வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, அது என்னமோ தெரியல, அது வீடியோ எடுக்கவும் எப்படி சொல்கிறாங்க, ஒரு கையே இல்லாத மாதிரி இருக்குது, கை உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு, எங்கேயுமே போக முடியல. நம்ம மெயினாக கார் வாங்கின வீடியோ, அப்புறம் தாய் கிழவியோட ஆடியோ லான்ச்சு, அது அப்புறம் சக்ஸஸ் மீட்டு, சிவகார்த்தி அண்ணனை பார்த்தது அந்த வீடியோ, அதெல்லாம் நிறையா இருக்குது, போட முடியாமல் போயிடுச்சு. அவர் பேசுனா என்ன இருக்குது, அதெல்லாம் பேசணும், நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் வரும். அது எல்லாமே எடுக்க முடியாமல் ஆகிப்போச்சு.
இந்த ஒரு எடுத்தும் நம்ம எதுவும் பண்ண பிரயோஜனம் இல்லை. முடியாது. ஏன்னா நம்மளுக்கு போட்டாலும் காசு வராது. காசு அதாவது வராதுன்னு காசுக்காகன்னு கிடையாது. அது என்னடா இதுல போட்டு என்னடா யூடியூப் எங்களுக்கு அந்த கை உடைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. 2வது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் போனோம் அப்படின்னா இந்த இதுதான் அவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல இவரோட செல்லை வாங்கிட்டு அப்படியே ஏன்னா இங்கிலீஷ்ல தானே பண்ணுவாங்க. அதனால நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியும். நாலேஜ் வந்து இருக்கு, ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் புரியும். ஆனா அவங்க பேசுறது வைக்கிறது நம்மளுக்கு புரியும். ஆனால் நம்ம அவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது இல்லையா. அதனால இவர்கிட்ட செல்லை வாங்கி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து வச்சு நான் ஒன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்து அப்டேட் பண்ணி க்ளோஸ் ஆகிப்போச்சு. அப்புறம் இதுக்கு மேலே செல்லை தொட்ட உனக்கு மரியாதையே இல்லை, பேசாமல் செல்லை தூக்கி கொஞ்ச நாளைக்கு விட்டுருமீனா அப்படின்ட்டு, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு விட்டு எதுவும் பண்ணாத அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை, அப்படியே இருந்துச்சு. நாங்களும் கிடச்ச வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிறோம். இதனாலேயே வெளியே எங்கேயும் போக முடியல. இப்போ எங்கேயா போனால் வீடியோவே எடுக்க போகிற நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தோண ஆரம்பிச்சிருச்சு. நாங்க அந்த மாதிரி பழகிட்டோம். எங்க போனாலும் வீடியோ எடுத்து பழகிட்டு வீடியோ எடுக்கவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. வீடியோ எடுத்து ஒன்றும் பண்ண போறது இல்லை, அதனால அதுக்கு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. இவர் இருந்துக்கிட்டு நீ இருந்துக்கிட்டு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னத்துக்கு யூடியூப் சேனலாக வச்சுக்கிட்டு பேசாம இரு. பேசல இந்த சேனலே வேணாம் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சோம். நான் நினைச்சேன் அதாவது காசு வராதுங்கிறது 2வது. எங்களுக்கு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் எங்கே போய் நாங்கள் இது பண்ணுறது? 6 லட்சம் எப்போ 2019-20 ஆரம்பிச்சது. இப்போதான் ஒரு 6,50,000 வந்துருக்கு. நானும் இந்த வருஷம் ரெசல்யூஷன் வேற 1 மில்லியன் போகணுன்ட்டு இப்பயே 4 மாதம் முடிஞ்சு வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடிமேல அடி. எனக்கு என்னன்னா நிறைய பேர் சொல்லலாம், நீங்க யூடியூப்ல சம்பாரிச்சு தான் கார் வாங்குறீங்க வச்சிருக்கீங்க. நான் அந்த கார் வாங்கின வீடியோல அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது எப்படின்னா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு பரவாயில்லடா இவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. யூடியூப்பில் எனக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 4 மாதம் ஆச்சுங்க எனக்கு யூடியூப்லலாம் சம்பளம் வந்து. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் லட்சக்கணக்கிலலாம் வாழல. ஏன்னா நான் விளாகு மற்றவங்க மாதிரிலாம் ரெகுலராலாம் நான் போடுறது கிடையாது. ஷார்ட்ஸ் ரெகுலராக போடுறது கிடையாது. நான் வீட்டில் இருக்கும்போது எங்கள் ஆயா வச்சு நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துக்குவேன், அவ்வளோதான். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி தான். மற்றவங்க எப்படியே தெரியாது. மற்றவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு எங்ககிட்ட வந்து பேசாதீங்க. 2வது நாங்கள் யூடியூப்லலாம் அவ்வளோவெல்லாம் சம்பாதிக்கலாம் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதும் கிடையாது. யூடியூப்பில் சம்பாரிச்சா நீங்கள் வந்து கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா கிடையாது. அதுக்கு பின்னாடி எங்களோட உழைப்பு இருக்குது. இவர் வண்டிக்கு போகிறாரு, நான் எவ்வளோதான் வேலைக்கு போய்ட்டு நான் ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்தாலும் இவர் என் கூடயே தான் ட்ராவல் பண்ணுறாரு, வைக்கிறாரு. வந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்களா, இல்லை நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் இவர் எந்திரிச்சு வண்டிக்கு ஓடிடுறாரு. அந்த மாதிரி இருக்குது. ஜுவல்ஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், மேக்கப் போயிட்டுருக்கேன் நான். இந்த இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிடுறீங்க. எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் மேக்கப் போகிறேன், ஜுவல்ஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் சேரீ டிராப்பிங் பண்ணிகிட்ருக்கேன், இவர் வண்டிக்கு போயிட்டுருக்காரு, 4 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னைக்காக இருந்தாலும் நான் சோசியல் மீடியாவை நம்ப மாட்டேன். இந்த 4 மாதம் எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருச்சு. ரொம்ப அடிமேல அடி. 2வது கார் வாங்கின உடனே இந்த மாதிரி நான் என்னடா பண்ண போகிறோன்னு உட்காந்து கார் வாங்க அதாவது பிளான் பண்ணோம். அப்போலேருந்து எங்களுக்கு இதாகிடுச்சு. புக் பண்ணோம் சுத்தமாக. கார் டெலிவரி எடுத்தோம், அதுக்கு மேலே அடி. அதை கேட்டால் 5ஆம் தேதி எடுத்தோம், 3ஆம் தேதி கட்டாயி 5ஆம் தேதி எடுத்தோம் காரு. எல்லாமே இதாகிடுச்சு, டோட்டலாக அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. சரி விடு வரது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அந்த கார் வீடியோ கூட என்ன சொல்றது, எப்பயோ எடுத்தோம், இப்பதான் போட்டோம். இதுதான் ரீசன். இப்பதான் கொஞ்சம் அதாவது எல்லாமே சரியாயிடுச்சுன்னு இல்லை, இப்பதான் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு வரோம். சரி நம்ம இப்பயே ஆரம்பிப்போம், நம்ம போடுவோம், வராது. 2வது நம்ம இருக்கிற ஃபாலோவர், நீ காசே வேணாம் எனக்கு 1 மில்லியன் அந்த ப்ளே பட்டன் மட்டும் எனக்கு வேணும், இப்போதைக்கு கோல்டு ப்ளே பட்டன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஓடி இருக்கோம். இனிமேல் ரெகுலராக விளாகு ஷார்ட்ஸு எல்லாமே வரும். நீ கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். விளாக். ஆமாம் கண்டிப்பாக. இவர் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டில் இருக்கும்போது, ஏன்னா எங்களுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஆடிஷன் போகிறோம், ஷூட்டு போகிறோம், அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு மேக்கப் டூலர்ஸ்க்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கனால சுத்தமாக நாங்கள் வீட்லேயே இருக்கிறதில்ல. பக்கத்து வீட்டுக்காரவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்குங்க இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வீட்டிலே இருக்க முடியுங்க, எதுக்கு நீங்கள் வாடகை கொடுத்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் பிள்ளைக்கும் ஆகிப்போச்சு. வீட்டிலே இருக்கிறதுல வீட்டில் இருக்கிற நேரத்தில் வீடியோ நாங்கள் வந்து எடுத்துக்கிறது என்னங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இனிமேல் மாமா சொன்ன மாதிரி இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்து வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் ஆயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், அதை பற்றி சொல்லுங்கள். இதை நாங்கள் அடுத்த ஒரு விளாகில் சொல்கிறோம். ஏன்னா இது எங்கள் யூடியூப் சேனல் எதனால இப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான்
இந்த vlogல நாங்கள் உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ராப்ளம், இதுதான் எங்களுக்கு நடந்துச்சு. கார் எடுத்த போது எங்களுக்கு வந்து கட் ஆகலை. கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த யூடியூப்ல ப்ராப்ளம் வந்து அதான் கார் புக் பண்ண போகும்போது ஜனவரி மாசத்துல இருந்து ஜனவரி மாசத்துல எங்களுக்கு கட்டாச்சு. கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிப்போச்சு. 4 மாசமா எனக்கு யூடியூப்ல ₹1 கூட பேமெண்ட் வந்ததே கிடையாது. லாஸ்ட்டாக எனக்கு டிசம்பர் மாதம் $210 ஏறிச்சு. அதில் $120 கிட்ட சம்திங் வந்து பிடிச்சாங்க. மிச்சம் $90 கிட்ட அந்த ஆட்சன்ஸ் சரியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த $90 $80 என்னமோ பேலன்ஸ் இருக்குல்ல அதோட சேர்த்து வரும். இதுதான் நடந்தது. இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு உதவின்னு கேட்டு போய் ஒருத்தவங்க கிட்ட நிற்கும் போது தான் அவங்க நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்கன்னே நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா எங்கள் அனுபவத்தில் நாங்கள் வந்து நிறைய பழகியிருக்கோம். எங்களுக்கு நடந்திருக்கு. சொல்லியிருக்காங்க, நாங்களும் நிறைய பேருக்கு சொல்லி துர்காக்கா, அஸ்வின் சாரு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நான் துர்காக்கா கிட்ட அஸ்வின் சார்கிட்ட கேட்டேன்னா உடனே அவங்க வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. அவங்க நேரத்தை ஒதுக்கிட்டு நம்மளுக்காக ஒரு ஃபோன் போட்டு சொல்கிறதே பெரிய விஷயம். அஸ்வின்லாம் எனக்காக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சார் இருந்துட்டு அக்கா இதுக்கெல்லாம் எதுக்குக்கா ஃபீல் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் எதுக்குக்கா அழுகுறீங்க, விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுச்சு. அஸ்வினும் அப்படி தான், விடுங்க பார்த்துக்கலாம் சில் அப்படின்னு சொன்னார். நார்மலாக இருங்க, எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியாயிடும், எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதை நம்ம ஃபேஸ் பண்ணி வரும்போது அட இது விஷயமா, இது தெரியாம தான் நம்ம இவ்வளோ நாள் அது ஒரு இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இதில் அடிபட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது அந்த சைடே நம்ம போகாமல் உடங்கி இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் வந்துட்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு கல்லை நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா அது பெரிய பிரச்சனையாக தெரியும். அந்த மாதிரி அந்த கல்லை கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்த்தா அது சின்னதாக தெரியும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ நடந்திருக்குது. என்னங்க, இதுதான் எங்களுக்கு வந்து நடந்துச்சு. இதனால தான் நாங்கள் யூடியூப்பில் வீடியோவும் போடலை. எங்கள் யூடியூப் சேனல் போனதுக்கு காரணமும் இதுதான். இனிமேல் கண்டிப்பாக வீடியோ வரும், ஷார்ட்ஸ் வரும், பிளாக் வரும், எல்லாமே வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆயாவோட அப்டேட் பற்றி கேட்டவங்களுக்காக கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஒரு vlogல அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. சிவகார்த்திகேயன் சாரோட பேசுனது, ராதிகாமா பேசுனது, அப்புறம் எல்லா பேரும் நல்லா பேசுகிறாங்க. எங்கள் டேரக்டர் சார் கூட பேசுனது, டேரக்டர் சார், ராஜேஷ் அண்ணே, விக்கி அண்ணே எல்லாத்துக்கூட பேசுனதுலாம் நான் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது செம்ம ஒரு என்ன சொல்கிற நல்ல நினைவுகள். இதனால எல்லாத்தையும் பார்த்துட்டுமே அப்படிமா அதே இதில் சொல்லி வளரக்கூடாது. நம்ம அடுத்த vlogல சொல்லிடலாம். வளரிங்க எல்லாத்தையும். சிவகார்த்திகேயன் சார் சொன்னாலும் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிது. அப்படியே சிரிச்சுட்டே ஒன்று சொன்னார். நானும் பார்த்தீங்களா, நீங்களும் பார்த்தீங்களா, பார்த்தேன் அப்படின்னு. அவங்க அப்படிலாம் என்ன எங்ககிட்ட பேசினாங்க, நாங்கள் அவங்ககிட்ட எப்படி பேசினோம் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் ஒரு vlogல அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு யூடியூப்பில் வந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா தயவுசெய்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பண்ணுங்க எல்லாமே. ஓகேவா? இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம், முடிச்சிடலாம். பாய்.